வருடத்தை குறித்து நம்ம புதிய வருடத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்னதாக தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைக்காக முதலாவது ஒரு பாடலை பாடி இந்த ஜெபிப்பு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இந்த பாடலை நான் சுருக்கமாக நிறைய 3 சென்டென்ஸ் இருக்குது, அது எப்படின்னு பார்க்கறது கூட பாடலாம். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லவர் உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானில்லை உழைத்து கீழே தள்ளுகிறார், கல்லாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை இருப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை இருப்பவன் பூமியில் இல்லை. ஞாபகம் பார்த்த வெண்கடலை அவர் இரண்டாய் திறந்தவரா, பார்வோன் வேலை தப்பொழியாமல் கடலில் அடைத்தவரா, மரணையுள் தோன்றுடன் வேலில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை எங்கும் அணுகாது, எங்கும் அணுகாது. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை இருப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 இருப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது திரையும் அழிந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 இருப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை இருப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினாய் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினாய் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை இருப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் காதலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை இருப்பவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. பின்னாடி சொல்லுகிற ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே இயேசப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எதிர்ப்பவர் பூமியில் யாரும் இல்லை இயேசப்பா, உண்மை தவிர எங்களை நேசிப்பவர் யாரும் இல்லைப்பா. அப்படியே ஆண்டவரே இயேசப்பா இந்த நாளையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறோ உடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக நீர் எங்கள் நாளில் ஆண்டவரை பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரை வெறுமையாகவே நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடியவரை இந்த பிரசனம் எங்களோடு கூட இருக்க எங்களை வழிநடத்துகிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். உண்டான பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவன்
உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் என்னை தகுதியப்படுத்தின தேவனுக்கு முதலாவது நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கூட 3வது வருடமாக தேவ வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த போதவருக்கும் நான் முதலாவது நான் நன்றியை செலுத்துகிறேன். நாம் இந்த நாளில் கூட தேவ வார்த்தைக்காக கடந்து செல்வோம். நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளில் இருந்து பார்க்கிறார். ஆமென். அப்படியே நீதிமொழிகள் 21:2 வாசிங்க. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஒரு மைக் கொடுங்க. இங்கே பாருங்க, நீதிமொழிகள் 16:2 வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவர்கள், கர்த்தரோ அவைகளை எடுத்து பார்க்கிறார். அடுத்து 21:2 மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை எடுத்து பார்க்கிறார். இந்த 2 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரே காரியம் தான். நிறுத்தி பார்க்கிறார் ஒன்று இருக்குது, ஒன்று இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் ஒன்று இருக்குது. மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் ஒன்று, ரெண்டுமே சுத்தமானவைகள். அவளை கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். இதில் கர்த்தர் இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் இருக்குது. இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோன்னா, மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு செம்மையாக தான் தோன்றும். இப்போ நம்ம கூட ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், நம்ம செய்கிறது கரெக்டு, இது ஆண்டவர் கரெக்டாக அதை கொடுத்தாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. சில காரியங்கள் மனுஷனுக்கு செம்மையாக தானே தோன்றும். அது போல காரியங்கள் இந்த இடத்துல நடக்குது இந்த வார்த்தையில். ஆனால் தேவன் என்ன நம்மளை குறித்து நினைத்திருக்கிறாரு அதுதான் நடக்கும். நம்ம என்ன யோசனை பண்ணாலும், மனுஷன் நமக்கு விரோதமாக என்ன யோசனை பண்ணாலும், கர்த்தர் நம்மளை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு, இந்த வருடத்தில் கர்த்தர் எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாருன்னு நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அதை அறிந்து நம்ம ஓடணும்னா ஆண்டவர் நம்மளை செம்மையாக நடத்த வல்லவராக இருக்கிறாரு. அதுக்கு முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் யார்? விசுவாச தகப்பன் நம்ம ஆபிரகாம் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாய் அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாய ஊதினை சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய வழியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இந்த 1லிருந்து 5 வசனங்களில் சாராள் ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால நீ அடிமை பெண்ணாகிய சாராள் இடத்துல சேருங்க, அப்பொழுது எனக்கு ஒரு வேலை ஒரு வாரிசு உண்டாகும் அப்படின்ற காரியம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். இங்கே என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளியே பாருப்பா, இந்த வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன முடியும்னா என்ன, அந்த அளவுக்கு நான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்கு கொடுத்ததுக்கு முன்னமே இந்த சாராள் அவங்களுடைய மனைவி தான். அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய வேலைக்காரி, அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மனைவி கூட வேலைக்காரிகளை சேர்த்து கொள்வாங்க. அவங்க அப்படி வேலை செய்கிறவங்க கிட்ட தான் புருஷனை இணைய சொல்லி சந்ததி உருவாகிறதுக்காக அந்த காரியத்தை சொல்கிறாங்க. இது யாருடைய யோசனைங்க? மனுஷனுடைய யோசனை. இந்த யோசனை நடந்துதா? நடந்தாலும் அந்த குழந்தைய தேவன் இவருக்கு சுதந்திரமாக கொடுத்தாரா? சுதந்திரவாளி இல்லைன்னு சொன்னார்.
ஆனால் இந்த மனுஷனுடைய எண்ணம் பாருங்க, இந்த மனைவி கூட இருந்தவங்க தான், ஆனால் அவங்க எண்ணங்கள் வந்து ஆண்டவர் கொடுத்த காரியத்தை நோக்காம மனுஷனுடைய சிந்தைக்கு இந்த ஆபிரகாம் வந்து இடம் கொடுக்குறாரு. இடம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புதிய காரியங்கள் தோன்றும், அதாவது நமக்கு சந்ததி உருவாகும், அவங்க மூலியமா நம்ம காரியம் எல்லாம் நாட்டப்படும் அப்படின்ற காரியத்துக்காக இந்த மனுஷனுடைய எண்ணங்களை இந்த ஆபிரகாம் கேட்டாரு. கேட்டதுனால அதுக்கு உண்டான காரியங்கள் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி சொல்கிறாங்க, எனக்கு இந்த அநியாயம் நடந்தது. இது யாருங்க? அவங்களுடைய யோசனையில் நடந்ததுனால வந்த காரியத்தை திரும்பவும் ஆபிரகாம்கிட்டே கேட்குறாங்க. எனக்கு இந்த அநியாயம் ஏன் நடந்தது அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்டயே கேட்குறாங்க. இந்த மனுஷனுடைய எண்ணங்கள் அப்படிதாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன நம்மளை குறித்து வைத்திருக்கிறாரு, இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மனுஷனுடைய எண்ணங்களுக்கு நம்ம சில நேரத்தில் என்ன கொடுக்குறோம், சில நேரத்தில் மனுஷங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றது நம்ம காரியங்களை மறந்து மனுஷங்க சொல்கிறத கேட்டு தேவன் எனக்கு செய்வார்ன்ற சித்தத்தை நம்ம மறந்து போகிறோம். அது அது மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷ்வம் அவனுடைய செய்திகள் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளையதினம் நீ ராஜாவுக்கு செல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடைய கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தை செய்வித்தான். இங்க பாருங்க, இந்த எஸ்தர் ராஜாத்தி தேவனால யூத குலத்திலிருந்து வந்தவங்க. அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு முன்னால இந்த மொர்தெகாயுடைய ஆமானுடைய மனைவி பாருங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த ஆமான் வந்து ராஜாவுக்கு ஒரு உடன் இருக்கிறது, அதை ஒரு பதவியை கொடுத்து ஒரு மோதிரத்தை போட்டு அவருக்குள்ள அதிகாரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறார் ராஜா. அதனால இவங்க மனைவி சொல்றத கேட்கிறாரு. இவருடைய பதவியை மறந்துட்டாரு. இவர் மேன்மை வந்ததுனால மனுஷனுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்குறாரு. அதாவது அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க, இந்த மொர்தெகாய்க்கு விரோதமான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க, ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணுப்பா, அதில் வந்து அவங்கள போடுறதுக்கு ராஜா கிட்ட நீ பரிந்து பேசு, அந்த காரியம் நடக்கும். இது மனுஷனுடைய யோசனை. ஆனால் மொர்தெகாய்க்கு அந்த மாதிரி நடந்ததான்னா நடக்கல, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன நம்மளை குறித்து வைத்திருக்காரு. மனுஷன் என்ன வேணா சொல்லுவான், என்ன வேணா பேசுவான். ஆனால் நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். மனுஷன் சொல்லிட்டானே நம்ம அந்த சிந்தையில் போனோம்னா மனுஷனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றா போல நம்மளுடைய சிந்தையை மாறி நம்ம ஆண்டவருடைய காரியங்களை தேடவே மாட்டோம். அந்த காரியம் நம்ம இடத்துல இந்த நாளில் இருக்கவே கூடாது. அது பாருங்க, அடுத்தது 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தமாகின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமான் தன்னுடைய மனைவி சொல்லுக்கு இணங்கி அந்த தூக்கு மரத்தை ரெடி பண்ணாரு. ஆனால் அந்த தூக்கு மரம் யாரு? அவருக்கே தான் வந்தது. இப்போ மனுஷனுடைய காரியங்களுக்கு இவர் இடம் கொடுத்தாரு. ஆனால் தேவனுடைய சித்தம் மாற்றம்தான் இந்த இடத்துல நடந்தது. அடுத்தது பாருங்க, 9ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்கலாம். அதுலேயும் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினம் செய்யவும் ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்குமரத்தில் தூக்கு போட உத்தரவாக வேண்டும் என்றார். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். இந்த மனைவியுடைய காரியங்களை கேட்டு இவர் செஞ்சாரு. அதுக்கப்புறம் தூக்கு அவருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாருமே தூக்கில் போடுறாங்க. சில காரியங்கள் நம்ம மனுஷனுடைய காரியங்களை நம்ம கேட்கும்போது அது நமக்கு பெரிய விளைவுகளை கொண்டு வந்துடும். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறாரு, நான் மனுஷனுடைய வார்த்தைக்கு இணங்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது மனுஷ சிந்தையை நம்ம இடத்துல
வரவே வராது. மனுஷனுடைய சிந்தைகளை நம்ம போகும்போது ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிந்தும் சில நேரத்தில் நம்ம அதை உணர முடியாதபடிக்கு நம்மளுடைய தடைகளை அப்படியா மாறிடும். அதில் சங்கீதம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. இந்த சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு விரோதமா யார் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாய், ஆனால் அவன் இல்லை. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா யாரெல்லாம் மனுஷன் எழுப்பினாங்களோ கொஞ்ச நேரம் தான், அவங்கள விட்டு பாருங்க, அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அதனுடைய காரியத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுருவாரு. நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்தவங்க இந்த நாளில உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, உங்களுக்கு விரோதமா என்னெல்லாம் பேசினாங்களோ அவங்கள கொஞ்சம் பாருங்களேன், அவங்க இருக்கிறாங்களா. நம்ம நல்லா இருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருந்த திட்டம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் தேவ பிள்ளை, அவர் அறிந்த பிள்ளை, அதனால உங்களுக்கு அந்த திட்டம் நடக்கும். ஆனால் அவங்கள பாருங்க, உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவங்க, உங்களுக்கு தவறான காரியங்களை மற்ற இடத்துல சொன்னவங்க, அவங்கள விட்டு பாருங்க, அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படிதான் ஆண்டவர் மாற்றி போடுவாரு. மனுஷனுடைய எண்ணங்கள் அப்படிதான். நம்ம தேவனுடைய வார்த்தையை தான் நிலைநிறுத்துறோம், அதை நம்ம வளரணும். அதுக்கப்புறம் தானியேல் 3ஆம் அதிகாரம் பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழம் உயரமும் 6 முழ அகலமுள்ள ஒரு கொச்சினையை பண்ணிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சேனாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிருத்தரசனின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பித்தான். இங்க பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி, அதாவது ஒரு சிலை வணக்கத்துக்கு கோசம் அந்த சிலையை செஞ்சு அந்த நேபுகாத்நேச்சர் வந்து அந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தினாரு. அதுக்காக இது மனுஷனுடைய எண்ணம், இது கடவுளை யாரு மனுஷன் தான் ரெடி பண்ணுறாரு. அவர் ஒரு சிலையை உருவாக்கிட்டாரு. அவருடைய எண்ணம் நான் நிறுத்தின சிலையை எல்லாரும் வாங்கணும், இவருடைய எண்ணம் அது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை வாங்கணும்னு இருக்கா? இல்லை. ஆனால் 16ஆம் வசனத்தை வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இங்க பாருங்க, இந்த காரியத்தை ராஜா சொல்றாரு. இந்த ராஜா சொல்றதுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்? அடி பண்ணிடணும். இந்த ராஜா சொன்னா கட்டல்ல போட்டா அவ்வளவுதான், அதை அப்படியே செய்யணும். எப்படி இவங்க வந்து மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அது போலதான் நம்மளும் இருக்கணும். அதுல சங்கீதம் 119 அதுல 46ஆம் வசனத்தை ஒரு வாசிப்பு திரும்ப இந்த தானியலுக்கு நம்ம வரலாம். சங்கீதம் 119:46 அங்க தாவீது என்ன சொல்றாரு? இதே வார்த்தை தான் ஆகும். நான் உங்களுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். இவங்க வெட்கப்படாம ராஜாவுக்கு முன்னாங்க பேசுனாங்களா? தேவன் எனக்கு இருக்கிறாரு, மனுஷன் நீ என்ன செய்ய முடியும், மனுஷன் நீ கொடுக்குற ஆலோசனைக்கு நான் இணங்க மாட்டேன், என் தேவன் எனக்கு இருக்கிறாரு அப்படின்னு தைரியமா பேசுறாரு. அதே மாதிரி 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. 17 வாசிங்க. இந்த தானியேல் 3 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகியும் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த அதிகாரம் எங்கேருந்து பரத்திலிருந்து வந்தால் தான் இவங்க இவ்வளோ பேச முடியும். ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறார். இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும், மனுஷன் எங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும் அப்படின்றத நல்லா இவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் ராஜாவுக்கு முன்பாக இவங்க தைரியமாக பேச முடியுது. அடுத்தது 22ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அதே அதிகாரம். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி சுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷனை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவனாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுவதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது
என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்போ இங்க பாருங்க, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு இவங்க அடிப்படையாதனால இவங்க எங்க அக்கினி சூளையில போடுறாங்க. ஒரு அவங்க ஒரு ஒரு ஆயுதம் பண்ணி வச்சிருக்காங்க, நெருப்பு ரெடியா இருக்குது. ஆனா இவங்க அவருக்கு ராஜாவுக்கு இணங்காதனால இன்னும் சூளையை அதிகப்படுத்துறாங்க, 7 மடங்கு அதிகப்படுத்துறாங்க. அப்போ அந்த அக்கினி கடலுக்கு எட்டு போய் போடுறதுக்கு போனவங்க திரிஞ்சு இறந்துட்டாங்க. ஆனா இவங்க உள்ள இருக்கிறாங்க. இந்த மனுஷனுடைய எண்ணங்கள் இப்படியா இருந்தாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி அவங்க அக்கினியில போடப்பட்டாலும் அவங்க வல்லமையா நடந்து வராங்க. அந்த காரியம் எப்படி நம்ம பார்க்கணும்னா, சில காரியங்கள் நம்மளை நெருக்குகிற காரியங்கள் நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிற காரியங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நமக்கு குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, மனுஷனுடைய எண்ணங்களை அவர் முறித்து நம்மளுக்கு உண்டான ஐஸ்வர்யத்தையும் நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாருன்றத இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா நன்னா உணர்ந்துருக்கிறாங்க. எங்களை தப்பிவித்தாலும் பரவாயில்ல, எங்களை தப்பிவிட்டாலும் பரவாயில்ல, நீ பொறுத்து நேரத்தில் தான் நான் வணங்க மாட்டேன், நீ மனுஷனுடைய காரியங்களை எங்கிட்ட திணிக்காதன்னு தெளிவாக இவங்க அந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்தது இன்னொருத்தர் நம்ம பார்க்கலாம். இந்த யோனா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கணும். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கட்டளை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இது மனுஷ வார்த்தை இல்லை, இது தேவ வார்த்தை. இந்த தேவ வார்த்தையை இந்த யோனா கட்டி பறிக்கிறார். என்னன்னா, தர்ஷுக்கு போப்பான்னு சொன்னா, நினிவேக்கு போக சொன்னா தர்ஷு கப்பலில் ஏறிட்டாரு. கப்பலில் ஏறினதுனால ஆண்டவருடைய சித்தம் நடக்காமல் போயிடுமா? சில நேரத்தில் ஆண்டவர் கூட நமக்கு சொல்லுவார், இந்த இடத்துல போகாதப்பா, இந்த வேலையை செய்யாதப்பா, அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம அதை வேறு மாதிரியாக நம்ம நடந்துப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார், நம்மளை திரும்பமாக வணையிறதுக்கு அவர் பாத்திரமாக இருக்கிறாரு. இந்த தர்ஷுக்கு போகிறாரு, நினிவேக்கு போகாமல் தர்ஷுக்கு போன இந்த யோனாவை ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. பாருங்க, இந்த நினிவேக்கு திரும்ப போறாரு. இப்போ ஆண்டவருடைய காரியம் தான் நிறைவேற்றி, இவருடைய காரியம் என்ன, அங்கே நான் போக மாட்டேன், அங்கே நான் ஏன் போய் சொல்லணும்னு ஒரு விலகி ஓடுனதை திரும்பவுமா அந்த இடத்துக்கு போக வைக்கிறார் ஆண்டவர். அடுத்து பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு இங்க பாருங்க, இந்த காரியம் ஆண்டவர் சொன்னாருன்னு இவர் ஒரு என்ன ஆண்டவர் சொல்றாரு, வேற வழி இல்லைன்னு போனவர். இப்போ யோனாவுக்கு மிகவும் கோபம் வருது. ஏங்க வருது? இந்த நினிவேவை அழிக்கணும்னு சொன்னாரு, இந்த நினிவேவை திரும்பவும் அதை அழிக்காம போட்டாரு. இப்போ இவர் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நீர் அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் இந்த தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீ இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இங்க பாருங்க, இவர் ஆண்டவருக்கே சொல்றாரு, நான் அப்பவே நாங்க சொல்லியா, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி நான் வேற இடத்துக்கு நான் போனதை திரும்பவும் என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல சொன்னீங்களே அப்படின்னு இவர் ஆண்டவருக்கு சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி மாத்தினாருன்னா, அதுக்கு முன்னால 3ஆம் அதிகாரத்துல இந்த 9ஆம் வசனம் பாத்தீங்க. அவங்க யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவார் என்று கூற சொன்னார். நாங்க பாருங்க, இந்த ராஜாவுல இருந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடு எல்லாமே அவங்க விரதம், அதாவது விரதம்னா நம்ம பாஸ்டிங் சொல்லணும். அது போல பாஸ்டிங் இருந்து
தேவனை துதிக்கிறாங்க. அதனால தீர்ந்து மனஸ்தாபப்படுகிற தேவன். இப்போ இந்த மனுஷன் என்ன யோசிக்கிறார்? தேவனுடைய ஊழியக்காரர் தான், ஆனால் இவருடைய யோசனை என்ன? அது எப்படியாவது அழிச்சு போடுவார் அப்படின்றதுக்காக அவங்க போய் நம்ம சொல்லலாம்னு சொல்கிறான். ஆனால் அவங்க இந்த உபவாசம் இருந்து தேவனிடத்தில் ஒருவேளை நம்மளை ஆண்டவர் மன்னிப்பார், நம்மளுடைய ப்ரேயரை கேட்டு ஆண்டவரை நம்மளை தேசத்தை அழிக்க மாட்டாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆனால் ஆண்டவர் திட்டம் இதுதாங்க, அவங்கள புத்தி சொல்லி அவங்கள திருத்தத்துக்கு தான் ஆண்டவர் நினைச்சாரு, அதுதான் நடக்கும். ஆனால் இந்த யோனாவுடைய காரியங்க, ஆண்டவர் எப்படியாவது இந்த உலகத்தை அழிச்சிருவாரு, இந்த ஜனங்களை அழிச்சிருவாருன்றதுக்காக அவர் ரெண்டு மனசோட அந்த இடத்துக்கு போனதுனால ஆண்டவருடைய காரியத்தை இவர் விளங்க முடியல. சில நேரத்தில் அப்படிதான் நம்ம இதுக்கு போய் ஆகணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? அதை அறிந்து கொள்ளதான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படிகளில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு 9-11 வரைக்கும். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இங்க பாருங்க, இந்த நாகமான் என்ற நபர் வந்து அவருக்கு வெண்குஷ்டம் வந்துருச்சு. இந்த வெண்குஷ்டம் வந்ததுனால அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி மகள், அந்த மகள் சொல்கிறாங்க, இது போல் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த எலியா ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் அப்படின்றது அந்த சிறிய மகள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு மகள் சொல்கிறத வச்சு அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் போய் வாங்க, அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைக்கிறாரு, அவருடைய எண்ணங்கள் என்ன? அந்த ஊழியக்கார போன உடனே எண்ணெயை பூசி தொட்டு எல்லாத்தையும் சுகம் கொடுத்துருவாரு, நம்ம ராஜாவாச்சு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அவர் கடந்து வர்றாரு. இவர் வந்த உடனே எலியா என்ன சொல்கிறாரு, நீ போய் யோர்தானில் போயிட்டு 7 முறை முங்கு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம இப்படி நினச்சோமே, சில இவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவன் எண்ணெய் பூசுவான், எண்ணெய் பூசின உடனே சுகம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன வரும் அதுதான் நடக்கும். இவருடைய ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சாதான் அது நடக்கும். இவருடைய எண்ணம் என்ன, இது போல் எண்ணெய் பூசினா அது சரியாயிடும்னு நினைச்சாரு. ஆனால் எலியாவுக்கு என்ன ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை அப்படியே நாகமானுக்கு சொன்னார். ஆனால் அது போய் செஞ்சாரா? செஞ்சு அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளை மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பாருங்க, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி ஜீவனமாக இருக்குது. அவன் சிறு பிள்ளையை போல சுத்தமாக மாறிட்டான். ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுதான். இவன் நினைச்சது எண்ணெய் பூசி சரியாக்குறவன்னு, ஆனால் வெறும் தண்ணியிலேயே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவருடைய திட்டம் என்ன, நம்ம வாழ்க்கையில் கூட இது போல் நமக்கு சபையில் போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் நமக்கு இது சரியாயிடும், இந்த ஊழியக்காரர் போனால் சரியாயிடும், நம்ம அந்த பிரேயருக்கு போனால் சரியாயிடும். சில நேரத்தில் நம்மளும் நினைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் சமீபத்துக்கு இல்லை, தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு. நம்ம அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரை என்ன குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீரப்பா, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதுபடியே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம சொல்லி தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்புறமா பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் சவுல் பவுலா மாறின கதையை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீர் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாயாகிலும்
தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இங்க பாருங்க, இந்த சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தும்படி கொலை செய்யும்படி நிருபங்களை கேட்டு இவர் வாங்கி போறாரு. இது மனுஷனுடைய சிந்தை. அவன் கடவுளை அறிஞ்சிருந்தாலும் ஆனால் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக இவர் எழும்புறாரு. இந்த யூத ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும், இவங்க இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது அப்படின்றத அவர் செய்யறதுக்காக நிருபங்களை இவராக போய் வாங்கி அந்த நிருபங்களை வாங்கிட்டு இவர் போறாரு. இவருடைய எண்ணங்கள் இது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? அந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தலையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, அவன் துன்பப்படுத்துகிறான்றதை அவனுக்கு தெரியப்படுத்துறது ஆண்டவர் சித்தம் வச்சிருக்காரு. இந்த சித்தத்தினாலதான் இவனுடைய எண்ணங்களை மாற்றி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியா ஆண்டவர் அவனை மாற்றினாரு. அடுத்தது பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டு இருக்கிறேன். 14ஆம் வசனம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இங்க பாருங்க, இவரும் ஆண்டவருக்கே அறிவுரை சொல்றாரு. இந்த யோனா நீங்க மனுஷனை அந்த நினிவேவை அழிக்க போறோம்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் அழிக்கலையே அப்படின்னு யோனா கேட்டாரு. இப்போ இங்கே அனனியா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இவன் எல்லாரையும் துன்படுத்தினவனாச்சே, இவனுக்கிட்ட போய் என்னை அனுப்புறீங்கள அப்படின்னு இவனுடைய யோசனையை பாருங்க. இது ஆண்டவருடைய சித்தமான்றத அவன் அறியாமல் அவன் இப்படி சொல்கிறான், ஆண்டவருக்கே புத்தி சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அடுத்தது 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, நீ போப்பா, அவனை எதுக்காக அழைச்சேன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ எனக்கு புத்தி சொல்லாத. எவ்வளவா சுவிசேஷத்துக்கு நிமித்தமாக பாடுபடணுன்றத ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். இது பாருங்க, நம்மளுடைய காரியங்களை மறைந்து தேவனுடைய காரியத்தை நினைக்கிறதுக்கு இந்த பவுல் ஒரு உதாரணம். என்னன்னா, ஆண்டவரை துன்பப்படுத்தினாரு. அவர் திரும்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் மாற்றினாருன்னா, அப்போ நம்மளை ஆண்டவர் பாவியாக இருந்த நம்மளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. நம்மளையும் ஆண்டவர் அவருடைய காரியங்களுக்காக பயன்படுத்த நம்ம ஒப்புக் கொடுக்கணும். திரும்பமாக நம்ம அந்த நீதிமொழிகள் 16:2 வாசிக்கலாம். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான். ஆண்டவருடைய சித்தங்கள் இந்த நாளில் நடைபெற, இந்த வருடத்தில் நம்ம என்னெல்லாம் ஆண்டவர் சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம யோசித்தோம், நம்ம மனுஷனாக இருந்து நம்மளுடைய இருதயங்களில் என்ன யோசித்தோம், ஆண்டவர் சித்தம் நடைபெற நம்ம ஒப்புக் கொடுக்காத காரியத்தை இந்த வருடத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து, புதிய வருடத்தில் ஆண்டவரே நம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரை, நீர் மனுஷனுடைய காரியங்களை என் இடத்துலேருந்து விளக்குங்கப்பா, நான் மனுஷிகமான காரியங்களில் என்னெல்லாம் தவறு செய்கிறனோ அதை ஆண்டவரை மாற்றி இந்த நாளில் புதிய காரியங்களை எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரை சப்பா, ஆண்டவரே சப்பா, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாய் நீர் இருக்கிற தேவன், ஆண்டவரே மனுஷனுடைய காரியங்களுக்கு ஆண்டவரை எங்களை விலைக்கு பாதுகாக்கிற தேவன், நீர் எங்களை குறித்ததான சித்தம் என்ன வைத்திருக்கிறதோ இந்த நாளில் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே பழையவர்கள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின இந்த வார்த்தைப்படியே ஆண்டவரே பழைய காரியங்களை விட்டு நாங்கள் புதிய காரியங்களுக்கு கடந்து போக எங்களை ஆண்டவரே சப்பா நாளில் பதிவுபடுத்தலாம். இந்த நாளில் நீர் என்றவரே எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக உங்களை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனை அப்படியே ஆசிரியத்து எங்களையும் ஆண்டவரை தகுதிப்படுத்தி என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக எங்களை நேரக்கும்படி நாங்கள் தெரிவிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை காத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.